வனவாசத்தில் இருந்த காலத்தில் யுதிஷ்டிரன் தனது அதிக அளவான நேரங்களை முனிவர் லோமாஷாவுடன் செலவிட்டான். லோமாஷா முனிவருடன் சேர்ந்து யாகங்கள் செய்வதும் புண்ணிய தலங்களுக்கு செல்வதுமாக தனது நேரத்தை ஆன்மீக மார்க்கத்தில் அர்த்தமுள்ளதாக மாற்றி வாழ்ந்து வந்தான். சில சமயங்களில் 2 முறை பகடையாட்டம் விளையாடும் வாய்ப்பு கிடைத்தும் சகுனியிடம் தோற்று போனதால் பகடையாட்டத்தில் உள்ள நுணுக்கங்களை பற்றி லோமாஷாவுடன் விளையாடி தெரிந்து கொள்ள முயன்று கொண்டிருந்தான். இப்படி தன் மனதை அமைதியடைய செய்ய பல வழிகளை தேடிக்கொண்டிருந்தான். அப்பொழுது ஒரு நாள் யுதிஷ்டிரன் லோமாஷாவிடம், என் வாழ்க்கை ஏன் இவ்வளவு இருளடைந்து போனது? நான் ஏன் இப்படி துன்பங்களால் சூழப்பட்டுள்ளேன்? எப்படி என் அறிவு கலங்கி மந்தமாகி செயல்பட்டது என்று தன் மன வலியை முனிவர் லோமாஷாவுடன் பகிர்ந்து கொண்டான். அப்பொழுது லோமாஷா முனிவர் யுதிஷ்டிரனிடம், வாழ்க்கை என்ற கொடூரமான வட்டத்திற்குள் நீ மட்டும் இந்த அவலங்களை தனியாக அனுபவிக்கவில்லை. மாமன்னர்களும் முனிவர்களும் கூட இது போன்ற துன்பங்களை வேறு வேறு வழியில் வேறு வேறு விதத்தில் பலவேறு காரணங்களால் தங்கள் வாழ்க்கையை அறிவின்மை அல்லது அதீத அறிவின் காரணமாக துன்பத்தை அடைந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். உண்மையில் நடந்த ஒரு நிகழ்வை நான் சொல்கிறேன் கேள். பரத்வாஜர் மற்றும் ரைபயர் என்ற 2 உன்னதமானவர்களும் ஞானிகளும் தங்களுக்கு மகன்கள் இல்லை என்று வருந்தி கொண்டிருந்தார்கள். சில வருடங்களுக்கு பிறகு பரத்வாஜருக்கு யவக்ரீவன் என்று ஒரு மகனும் ரைபயருக்கு பரவசு அரவசு என்ற 2 மகன்களும் பிறந்தனர். தன் தந்தை பரத்வாஜருக்கு நிகரான ஞானமும் அறிவும் கொண்டிருந்தாலும் மக்கள் அனைவரும் ரைபரையும் தன் தந்தை பரத்வாஜரையும் மட்டும் சிறந்த ஞானி என்று பாராட்டுவதை பார்த்து பொறாமை கொண்ட யவக்ரீதன் வேதங்களையும் அறநூல்களையும் மிகவும் ஆழமாக கற்று அறிந்து ரைபரையும் பரத்வாஜரையும் விட பெரும் ஞானியாக உருவானான். அந்த அதீத ஞானம் அவனுக்கு கர்வத்தையும் கொடூரமான எண்ணத்தையும் கொடுத்தது. ரைபயரும் அவரது 2 மகன்களும் வீட்டில் இல்லாத சமயத்தில் யவக்ரீதன் ரைபயர் வீட்டிற்கு சென்று அவரது மருமகளை பலாத்காரம் செய்துவிட்டான். அந்த உண்மை தெரிந்த பின் கோபம் கொண்ட ரைபயர் ஆத்திரத்தில் யவக்ரீதனை எரித்து கொன்றுவிட்டார். மகனின் தரமற்ற செயலால் மனமுடைந்தும் மகனின் மரணத்தால் துக்கமும் கொண்ட பரத்வாஜர் தன்னை தானே அழித்து கொண்டார். ரைபயரின் 2 மகன்களையும் மன்னர் யாகம் செய்ய வேண்டும் என்று அரண்மனைக்கு அழைத்ததால் அவர்கள் இருவரும் சில நாட்கள் அரண்மனையில் இருந்து யாகம் செய்துவிட்டு வீடு திரும்பினார்கள். நடு இரவு நேரத்தில் காட்டை கடந்தனர். இருட்டில் மிருகங்களின் நடமாட்டத்தை கண்டு தன்னை கொன்றுவிடுமோ என்று பயந்து அரவசு அந்த மிருகத்தை தாக்கி கொன்று தன்னை காப்பாற்றி கொண்டான். துரதிருஷ்டவசமாக அரவசு கொன்றது மிருகமில்லை, அவனது தந்தை. ஆனால் உண்மை தெரிந்து என்ன செய்வது? அரவசு தாக்கிய வேகத்தில் ரைபயர் இறந்துவிட்டார். தந்தையை கொன்றவன் என்ற கொலப்பழியிலிருந்து தன்னை காப்பாற்றி கொள்ள விரும்பி அந்த கொலப்பழியை அவன் தம்பி பரவசு மீது போட்டான் அரவசு. அதிர்ஷ்டவசமாக காட்டிற்கு வேட்டையாட வந்த ஒரு வேடுவன் நடந்த நிகழ்வுகளை பார்த்து உண்மையை சொன்னதால் பரவசு குற்றமற்றவன் என்று நிரூபிக்கப்பட்டான். இதிலிருந்து என்ன தெரிகிறது? புத்திசாலிகளுக்கு புத்திசாலித்தனமான வாரிசுகள் கிடைக்காது. ஞானம் அதிகமானாலும் கர்வம் வந்து அந்த அறிவை அழித்துவிடும். இதிலிருந்து உனக்கு என்ன புரிகிறது யுதிஷ்டிரா? ஒருவரது நன்மையும் தீமையும் அவரது அறிவை மட்டும் பொறுத்து அமையாது. விதி, கர்மம், கர்ம பலன், அரங்கேற்ற காரணம் என்று பல நிலைகள் உள்ளது. உனது இந்த நிலைக்கான காரணம் உன் அறிவின்மை இல்லை. அதற்கான உண்மையான காரணம் இறுதியில் நீ அஸ்தினாபுரத்தின் மன்னனாக முடிசூடப்பட்ட பிறகு உனக்கு தெரிய வரும் என்று சொல்லி யுதிஷ்டிரனை சமாதானம் செய்தார் லோமாஷா.